ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துகிட்டே இருக்கு. என்னையும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் ஃபைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 23 வயசுல பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா நான் உங்க முன்னாடி இப்போ நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடைச்சிது. ஆனால் 2024 பாராலிம்பிக்கு முன்னாடி கலந்துக்க போற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் 7 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. நாங்கள் கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார் கிட்ட, சார் மெடலோட உங்களை பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் திரும்பி ஒரு மெடலோட வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோட வந்தோம். இதுல பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடல்ல 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். நான் கடந்த 10 வருஷமா முதலமைச்சர் கோப்பை போட்டிகள்ல விளையாடிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ் வின் பண்ணா அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் 1 லேக்கா இருந்துச்சு. அதே போட்டியில மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணா வெறும் 5000 தான் இருந்துச்சு. நம்ம சிஎம் சார் தலைமையில் உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ்க்கு ஈக்குவலா மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே 1 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அத்லெட்ஸையும் தனித்தனியாக கண்காணிக்கிறதுக்காக எலைட் அண்ட் எம்ஐஎம்எஸ் ஸ்கீம், கிராமப்புற மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டிங், நாங்கள் வின் பண்ணிட்டு வந்த உடனேவே கொடுக்கப்படுற ஹை கேஷ் இன்சென்டிவ், அது மட்டும் இல்லாமல் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னலில் மெடல்ஸ் வின் பண்ண அத்லெட்ஸுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லையும் வேலை வழங்கியிருக்காங்க. இதனால நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு முன்னோடியாக இருந்துட்டு இருக்கு. இது கஷ்டத்துல இருந்து அரசு உதவியால மேல வந்த என்னோட ஒருத்தரோட கதை. இதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் இன்னும் நிறைய ஒலிம்பிக் தங்கங்களும் உலக சாம்பியன்களும் உருவாயிட்டே தான் இருக்க போறாங்க.